இப்போ நம்மளோட பிரேஸ்லெட் பேங்கிளுக்கு பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு மேம். இதை ஃபஸ்ட்டு வந்து சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். காய விட்டுருங்க மேம், ட்ரை ஆக விடாமல் செய்யாதீங்க. ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான பார்ட் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதையும் தனியாக கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இதை கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப அப்படியே நுணுக்குனாப்பில் கட் பண்ணலாம் அவசியம் இல்லை மேம். நீங்கள் ஓரளவுக்கு அந்த வளைவுகளை கட் பண்ணிங்கனாலே போதும். இங்கனக்குள்ளே வந்து வீ கட் கொடுப்பேன்ல, அது மாதிரி கொடுத்துட்டு உள்ளே கூடி உங்களுக்கு எந்த பக்கம் கை வாட்டமாக இருக்கோ அந்த பக்கம் வெட்டி எடுத்துட வேண்டியதான். நான் இப்போ வெட்டி எடுத்துட்டேன். இங்கேக்குள்ளே கொஞ்சம் ஷார்ப் எஜஸ் தர்ற மாதிரி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம கட் பண்ணலாம் ஈஸியாக. இங்கே கட் பண்ணிவிட்டேன். இங்கே வீ கட் போட்ட இடத்துல கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கட். இது ஓகேவா உங்களுக்கு? இந்த இது ஓகே. அதே மாதிரி இதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு காட்டுறேன். ஓகே, என்னோடய பிரேஸ்லெட் பேங்கிளுக்கு தேவையான ரெண்டுமே ரெடி பண்ணிவிட்டேன். இன்னும் இங்கே நல்லா கட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து கட்டர் யூஸ் பண்ணி தான் கட் பண்ண முடியும். அவ்வளோதான். இதில் வந்து நார்மலாக இப்போ நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம ரேப் பண்ணி வச்சுருப்போம் பேங்கிள், அதில் வந்து ஜஸ்ட்டு இப்படி ஒன்று, இது வந்து 2 கட் பேங்கிளில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் மேம். இப்படி ஒன்று, அதுக்குள்ளேருந்து வெளியே வர்ற மாதிரி இப்படி ஒன்று. நான் வந்து 2 கட் பேங்கிளில் உங்களுக்கு காட்டுறேன். சாரி, கடா பேங்கில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இருக்குல்ல மேம், இந்த இதில் இப்படி மேலே ஏற்றி ஒன்று, தள்ளி கீழே இப்படி இறக்கி ஒன்று. உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி இருக்குமா? வருங்களேன், எப்படி ஸ்டிக் பண்ணுறோம் சொல்லிடுறேன் மேம். இப்படி மேலே ஏற்றி கொஞ்சம் இதுக்குள்ளே இருந்து இந்த லீஃப் வெளியே வர மாதிரி. இப்போ நான் எப்படி வரைஞ்சேன் அதே மாதிரி வரைஞ்சிட்டு ஃபுல் இடமும் எம்டியாக இருக்கும் மேம். இல்லை வந்து இதுக்குள்ளே நம்ம கட் கொடுத்து எடுத்த பிறகு ஃபுல் இடமும் எம்டியாக இருந்து இதில் ஒட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஒட்டும் போது அப்போ அதை மாதிரி தான் நம்ம அலிகேட்டர் கிளிப்ஸ் இருக்கலாம், அதை யூஸ் பண்ணி இதை லாக் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக போயிடும். நான் இப்போ இந்த பேங்கிளுக்கு வந்து ரேப் பண்ணல மேம். நீங்கள் ரேப் பண்ண பேங்கிள் தான் எடுக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துட்டு இதில் வந்து இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாதி கீழே ஒட்டாமல் இருக்குமா, மேலேயும் பாதி ஒட்டாமல் தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும். இதை ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அலிகேட்டர் கிளிப் யூஸ் பண்ணி செக்யூட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் இந்த உள்ளேருந்து எடுக்கிறதுக்கும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த இதை உள்ளேருந்து தானே எடுக்கணும். ஸோ நல்லா தள்ளி தான். இப்போ இங்கேயும் வந்து ஒரு அலிகேட்டர் கிளிப் யூஸ் பண்ணி இதை லாக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி குஷி கிளிப்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணி ரெண்டையும் ஒரே டயத்தில் லாக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியுதா? இப்போ இது உள்ளே கூடி இருக்கும் மேம். இது லேசாக வெளியே கூடி இருக்கிற மாதிரி இருக்கும். இது நான் வந்து மாடல் சொல்கிறேன். அதாவது பிரேஸ்லெட் பேங்கிள்னால் அதோட இமேஜ் ஒன்று நான் ஷேர் பண்ணி விடுறேன். இதுக்குள்ளேருந்து வெளியே வர்ற மாதிரி இருக்கும். இது காஞ்ச பிறகு காட்டுற, வெயிட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ட்ரை அவுட் ஆன பிறகு இப்படி தான் இருக்கும். இன்னும் நம்ம வந்து இதை வந்து ஷார்ப்பான அட்ஜஸ்ட் கொடுத்து உங்களை ரொம்ப கிட்ட காட்டுறேன். அதனால தான் வந்து OHP ஷீட் தெரியுது. இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல் பேங்கிலும் ரேப் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி கலர் கொண்டு போய் ரேப் பண்ணிவிட்டு இப்படி இந்த மாதிரி ஒரே இடத்துல போட்டு போடும்போது அந்த கரெக்டாக அங்கனக்குள்ளே மட்டும் பிரேஸ்லெட் இருக்க மாதிரி நமக்கு தெரியும் மேம். ஏன்னா பிரேஸ்லெட்டும் ரெண்டு பக்கம் அப்படி லாக் ஆன மாதிரி தானே கொடுப்போம். இப்படி கொடுக்கும்போது இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருக்கும் மேம். எனக்கு இதே மாதிரி ஒரு பீஸ் செஞ்சு எனக்கு ஃபோட்டோ எடுத்து போட்டு விடுங்க. இங்கனக்குள்ளே லேசாக தூக்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம பாதி தானே ஒட்டியிருக்கோம், மேலேருந்து வந்திருக்கு. இங்கனக்குள்ளே தூக்குற மாதிரி தான் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எனக்கு இதே மாதிரி இதே மாடல் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு ஃபோட்டோ எடுத்து போட்டு விடுங்க.